அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் லக்னாதிபதி 7லே இருந்தால், லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற 1ஆம் அதிபதி. தெரியாதவங்களுக்காக சொல்லுகிறேன். இந்த ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கு. அதான் லக்னம். அந்த அதிபதி, அந்த லக்ன பாவகத்தினுடைய அதிபதி, லக்னாதிபதி அல்லது 1ஆம் அதிபதி. அந்த லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற 1ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்தால் என்பது குறித்து தான் உங்களோடு என்னுடைய ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாகவே எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் நெருங்கி நட்பு கிரகமா இருக்காது. ஆகாத கிரகமா தான் இருக்கும். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம் லக்னத்துக்கு ஆகாத கிரகமா தான் இருக்கும். அதனால தான் பெரும்பாலான கணவன் மனைவிகளுக்குள்ள இது நம்மளுக்கு ஆகாத பொண்டாட்டி, இது நம்மளுக்கு ஆகாத புருஷங்கிற அந்த மன வேறுபாட்டோட தான் பெரும்பாலான கணவன் மனைவிகள் இந்த மண்ணுல பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க பாரு அந்த வீட்டுல எப்படி பொண்டாட்டி, அங்க பாரு அந்த வீட்டுல எப்படி புருஷன், அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய மன நிலைகள் எப்படி இருக்குன்னா, எண்ணெயும் தண்ணி ஒட்டாம இருக்கிற மாதிரிதான் அங்கேயும் இருக்கும். 80% இந்த கரும நம்மளுக்கு பொண்டாட்டிய வந்து இருக்குதேன்னு புருஷன் நினைப்பான். இந்த கரகம் நம்மளுக்கு புருஷனா வந்து இருக்குதுன்னு பொண்டாட்டி நினைப்பான். நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி இழுத்து பிடிச்ச வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கிற கணவன் மனைவிகள் ஏராளமான கணவன் மனைவி இருக்கிறாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும் ஜாதகத்துல. இந்த 2 ஜாதகத்துல ஆண்டிக்குள்ள ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு ஒற்றுமையில் இருக்கிறதுனால ஒரு அந்த 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 ஒற்றுமையின் அடிப்படையில அப்படியே வாழ்க்கை வண்டி அப்படியே கடைசி வரைக்கும் பிரியாம அப்படியே போயிடும். வண்டி ஓடிடும். ஓரளவுக்காவது ஒற்றுமை இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு இல்லாத கணவன் மனைவியே கிடையாது. அதுல 20% பேர் வேணா சொல்லலாம் ஒரு காவாசிக்கு. அது எப்படின்னா, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி 2மே சுபத்தன்மையோடு இருக்கணும், கெடாம இருக்கணும். லக்னத்தினுடைய 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோட கெடாம இருக்கணும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோட கெடாம இருக்கணும். 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோட இருக்கணும், கெடாம இருக்கணும். அதே மாதிரி அந்த ஆண் பெண் இருவருக்கும் தாம்பத்திய உணர்வை உருவாக்கக்கூடிய சுக்கிரன் எந்த வகையிலையும் கெடாம இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி கெடாம இருக்கணும். இந்த அமைப்பிலே இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மனநிறைவான, மகிழ்ச்சியான, நீடித்த, நிம்மதியான வாழ்க்கை. நீங்க ஒருத்தர் செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கணவன் இறந்ததை தாங்க முடியாமல் மனைவி இறந்து விட்டால், மனைவி இறந்ததை தாங்க முடியாமல் கணவன் இறந்து விட்டால், அதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு. அது நீண்ட நெடுங்காலம் வயது முதிர்ந்த காலத்திலும் ஒருவர் மீதும் அன்பையும் பாசத்தையும் பொழிகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அல்லது யாராவது ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் நல்ல சுபஸ்தானமாக, இன்னொரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஸ்தானம் ஒரு 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 நல்ல அமைப்புள்ள ஸ்தானமாக இருந்து ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிற அமைப்பு மட்டும் அப்படியே ஒரு 70-80% சமூகத்துல பார்த்தா வெளியில ஒரு குடும்பமா இருக்கு, கணவன் மனைவி அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, சுக்கிரன், லக்னாதிபதி எல்லாம் நல்லா எந்த வகையிலும் கெடாம இருக்கிற 2 ஜாதகம் சேரணும். ஒண்ணு மட்டும் அப்படி இருந்தா பார்த்தாது. 2 ஜாதகங்களும் அப்படி இணைந்தால் அவர்களுடைய அந்த கணவனுடைய வாழ்க்கை இதய ஒற்றுமையோடு, மன ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியின் துள்ளலோடு, மகிழ்ச்சி அலைகளோடு அவர்களுடைய வாழ்க்கை நீண்ட நெடுங்காலம் அற்புதமான மனநிறைவான வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா இந்த திருவிளையாடல் படத்துல நாகை சொல்ற மாதிரி, என்னுடைய பாட்டில் எவ்வளவு குற்றம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பரிசு தொகையை குறைத்து கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி, எந்த அளவுக்கு இரு ஜாதகங்களிலும் குறைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்கிற பரிசு தொகை குறைந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ லக்னாதிபதி 7ல் இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு
அதாவது அதுதான் மாற்றம். மாற்றம்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஆணோ பெண்ணோ ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் வரும். ஆனால் மிக 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 அதிமுக்கியமான மாற்றம்ங்கிறது அந்த 7ஆம் இடம். அதான் திருமணம். வாழ்க்கை துணை. ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. மிகப்பெரிய அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போறது அந்த 7ஆம் இடம். இன்னும் சொல்லப்போனா, அந்த ஜாதகரை தனக்கான சந்ததியை இந்த பூலோகத்தில், இந்த பூ மண்ணில் படைத்துவிட்டு, தனக்கான சந்ததி, தனக்கான வாரிசியை உருவாக்கிவிட்டு செல்லக்கூடிய, உருவாக்குகிற இடம் அந்த 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல லக்னாதிபதி அமர்ந்தால் என்ன பண்ணணும்? இந்த 7ஆம் இடம்ங்கிறது ஆணுக்கா இருந்தாலும் கணவனை குறிக்கும். ஆணுக்கா இருந்தாலும் மனைவியை குறிக்கும். மனைவிக்காக இருந்தாலும் கணவனை குறிக்கும். வாழ்க்கை துணைன்னு ஒரே இதில் சொல்லிக்கலாம். அப்படி ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த 7ஆம் இடம். தாம்பத்திய சுகத்தை, காமத்தை குறிக்கிற இடம் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா அது நீங்களே யூகிச்சுக்காங்க. இப்போ என்ன, மனைவி மீது உச்சபட்சம் பாசம் இருக்கும். பிரியம், அன்பு, ஆசை, நேசம். மனைவி மீது அப்படியே அந்த ஆண் ஜாதகமா இருந்தா தன்னுடைய மனைவியின் மீது தன்னுடைய பாசத்தை, அன்பத்தை பொழிந்து தள்ளுவார். பெண் ஜாதகமா இருந்தா தன்னுடைய கணவன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சு தள்ளுவாங்க. ஏன்னா லக்னாதிபதி அங்கே போய் உட்கார்ந்துடுறார் 7லயே. வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடத்திலே போய் 7ஆம் அதிபதி உட்காருகிற போது வாழ்க்கை துணை மீது உச்சபட்ச பிரியம், உச்சபட்ச அன்பு, பாசம், நேசம், அப்படி ஒரு ஒரு அளவில்லாத அன்பை பொழியக்கூடிய, அன்பு தேன் மழையை பொழியக்கூடிய ஜாதகராக அந்த ஜாதகர் இருப்பார். அதே நேரத்தில் காம உணர்வு அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அந்த 12 கட்டங்கள்ல உச்சபட்சமான காமத்தை குறிக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு பிறப்பு உறுப்பை குறிக்கிற இடமும் அதுதான். ஆண் பெண் சேருகிற அந்த களத்தர ஸ்தானம் என்று சொல்லுகிற அந்த ஸ்தானம். அதனால இயல்பாவே அந்த ஜாதகருக்கு காம உணர்வு என்கிற அந்த தாம்பத்திய எண்ணங்கள், உணர்வுகள் அதிகமா இருக்கும். அதனாலேயே எதிர் பாலினரின் மீது அதிக ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணின் மீதும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மீதும் அதிக விருப்பம் இருக்கும். அதனாலேயே மனைவிக்கு கணவன் மீது அதிக பிரியம் வரலாம் அல்லவா? அதனாலேயே மனைவிக்கு கணவன் மீதும், கணவனுக்கு மனைவி மீதும் அதிக பிரியம் வரலாம் அல்லவா? அப்படி ஒரு 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 அன்பு வாழ்க்கை துணையின் மீது இருக்கும். லக்னாதிபதி 7ல போய் உட்காரும்போது. இன்னொன்னு, அந்த லக்னாதிபதி 7ல உட்கார்ந்து நேரம் லக்னத்தை பார்ப்பார். எந்த லக்னமா இருந்தா லக்னம் வலிமையாயிரும். பொதுவா ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டுக்குண்டான பலனை சிறப்பாக தருவார். லக்னாதிபதியே நேர 7ல இருந்து லக்னத்தை பார்க்கிற போது லக்னம் மிகுந்த வலிமையுடையதாயிடும். எல்லா யோகங்களும் தசாபுத்தி, அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும், இன்னும் சுப லக்னமா இருந்தா சுப கிரகமாயிருவாரு. குணங்கள், தசாபுத்தி பலன்களும் யோக பலன்களும் சிறப்பாக கிடைக்கும். குணங்களும் நல்ல குணங்களா இருக்கும் சுப கிரகமா இருக்கிற போது. அதே அசுப கிரகமா இருக்கிற போது யோகம் யோகத்துல எந்த குறையும் இருக்காது. இந்த ஜாதகர் கிடைக்கிற நன்மைகள்ல எந்த குறையும் இருக்காது. ஆனால் இந்த ஜாதகரின் குணத்தில் குறை இருக்கும். அசுப கிரகம் என்கிற போது குணத்தில் குறை இருக்கும். சுபகிரகம் என்கிற போது நல்ல குணம் இருக்கும். அதனால 7லே அமர்கிற போது லக்னத்தை பார்த்துருவாங்க. லக்னம் வலிமையாயிரும். இன்னொன்னு, உங்களுக்கு 7ஆம் இடம் அந்த லக்னாதிபதி அமர்கிற போது யாருகிட்ட பழகினாலும் ஜாதகர் நல்ல நட்பா, நல்ல ஃப்ரெண்ட்லியாவே பழகும். யாருகிட்டே இருந்தாலும் சரி, யாருகிட்ட நட்பை குறிக்கிற இடம். யாருகிட்ட பழகினாலும் அந்த ஜாதகர் நட்போடைய, அந்த ஜாதகர் நட்பை குறிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்களா? எப்படி மனைவின் மீது அதிகமான கணவன் மீதும் மனைவின் மீதும் பாசம் வருகிறதோ, அந்த மாதிரி நட்புகள் மீதும், பெண் ஜாதகம் இருந்தா தோழிகள் மேல, ஆண் ஜாதகமா இருந்தா நண்பர்கள் மேல, இது மட்டும் இல்லாம மொத்தமா அவங்க நட்போட அதிக நெருக்கம் காட்டுவாங்க. பொதுவாகவே யார்கிட்ட பழகினாலும் நட்போடையே தான் பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாவே பழகுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மரியாதை அந்த ஊருக்குள்ள இருக்கு. அவங்க எந்த ஊர்ல இருந்து ஊருக்குல
அருமையான நல்ல பொண்ணப்பா, நல்ல பையனப்பா, நல்ல ஆளப்பா, நல்ல பொம்பளையப்பா. யாருகிட்ட பழகுனாலும் சரி, நல்ல நட்பா, நல்ல அன்பா பழகுறாங்கப்பா. ஒரு 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 அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம், சமூக அந்தஸ்து வரும் அவங்களுக்கு. அந்த சமூக அந்தஸ்து குறிக்கிறது எழுத. சமூக அந்தஸ்து எப்படி வரும்? அவர்களுடைய நட்பு ரீதியான பழக்கவழக்கம். யாருகிட்டயும் முகஞ்சுளிச்சோ, வெறுப்பாவோ பழகுறதில்ல. நட்பாவே பழகும்போது யாருக்கு பிடிக்காம இருக்கும்? சமூகத்திற்கு மொத்த சமூகத்திற்கு பிடிக்கும் அல்லவா? அதனால தான் 7 நட்பு பிளஸ் சமூக அந்தஸ்து குறிக்கும். அப்ப இவர்களுடைய செயல்களின் மூலமாக சமூகத்தில் நல்ல அங்கீகாரம், அந்தஸ்தும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல. இவங்க இவங்க இந்த கூட்டுத் தொழில் வியாபாரம் பண்றதுல இவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம் கூட்டு தொழிலை, கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் 7. இப்ப கூட்டு வியாபாரம் சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, கூட்டாளிகள்னாலையும் லாபம் கிடைக்கும். கூட்டாளினாலே லாபம் கிடைக்கும். ஏன்னா நல்ல கூட்டாளிகளா இருப்பாங்க. லக்னாதிபதி 7ல இருக்கிற போது நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க. எப்படி வாழ்க்கை துணையும் சிறப்பு, சமூகத்திலேயும் ஒரு நல்ல சிறப்பான அந்தஸ்து. ஆனா அதே நேரத்துல கூட்டு தொழில் செய்யலாமா, கூட்டு வியாபாரம் செய்யலாமா என்பதை, அப்படி ஒரு எண்ணம் யாருக்காவது வந்தால், அவர்கள் அப்பொழுது நல்ல ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி 7ல இருப்பாரு. கூட்டு தொழில் செய்யலாம், சிறப்பு. நல்ல வருமானம் வரும். லாபம் கொடுக்கக்கூடிய கூட்டு தொழில கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க. ஆனாலும் அதற்கு தகுந்த தசா நடக்குதான்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை குடுத்து பார்த்துட்டு தான் கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும். அதுல கவனமா இருந்துக்காங்க. ஆக பொதுவாக லக்னாதிபதி 7ல இருப்பது சிறப்பு. இன்னொன்னு அது கேந்திர ஸ்தானம் கூட. திரிகோண ஸ்தானம் வலிமையானது, அதற்கடுத்து கேந்திர ஸ்தானம் வலிமையானது. அப்ப லக்னாதிபதி 7ல இருப்பது லக்னமும் வலுப்படுகிறது. ஜாதகரும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் அங்கீகாரம் கொண்டவருமாக இருக்கிறார் என்று கூறி, அதே நேரத்தில் இது 7ஆம் இடம் இன்னொரு அமைப்பையும் குறிக்கும். 2ஆம் இடமும் இன்னொரு அமைப்பையும் குறிக்கும். 8 ஆயுள் ஸ்தானம். 3 ஒரு ஆயுள் ஸ்தானம். இந்த 8க்கும் 3க்கும் நேர் எதிரான மாரகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும், அதாவது மரணம், அதை குறிப்பது அந்த 3க்கு 12ஆம் இடமான 2ஆம் இடமும், 8க்கு 12ஆம் இடமான 7ஆம் இடமும் மாரகத்தையும் குறிக்கும். இதுதான் படைப்பின் ரகசியம், ஜோதிடத்தின் ரகசியம். இப்படித்தான் கடவுள் எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வேறு வேறான முறைகள், வேறு வேறான எண்ணங்கள், வேறு வேறான செயல்கள், வேறு வேறான வாழ்க்கை அமைப்புகள். இது படைப்பின் ரகசியம். அதற்கு பெயர்தான் பிரபஞ்சத்தின் ரகசியம், பிரம்மத்தின் ரகசியம் என்று கூறி, அடுத்த காணொளியில் லக்னாதிபதி 8ஆம் இடத்திலே இருந்தால் என்கிற தலைப்பில் உங்களோடு கலந்து பேசுகிறேன் என்று கூறி, எப்பொழுதும் போல் இப்பொழுதும் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், பெல் பட்டனை அழுத்தாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.